Hi friends, welcome back to Swagasti Design Centrum. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ட்ரேசிங் மெத்தட்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த ட்ரேசிங் மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நமக்கு வந்து 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ 3 மெத்தடில் நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஃப்ரீ ஹேண்டில் ட்ராயிங் பண்ணுறது. அதாவது நம்ம ஒரு டிசைன் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு பீகாக் டிசைன் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பீகாக் டிசைனை வந்துட்டு நம்ம டேரெக்டாக ஃபேப்ரிக் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக அந்த டிசைனை நம்ம ஃப்ரீ ஹேண்டில் நம்ம கையை வச்சு வரைகிறது வித்தவுட் எனி பேப்பர் இல்லாமல். ஸோ நம்ம எப்படி ட்ரா பண்ணுறோம், நார்மலாக பென்சில்ஸ் இருக்கும் இல்லையா, கிளாஸ் மார்க் பென்சில்ஸ். ஸோ அந்த பென்சில்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம நார்மல் சாக்ஸ் இருக்கும், வேக்ஸ் சாக்ஸ் இருக்குது. ஸோ அந்த சாக்ஸ் வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ரெண்டையும் வச்சு நம்ம வந்துட்டு ட்ராயிங் வந்து மேக் பண்ணலாம். அதாவது ஃப்ரீ ஹேண்டாக இப்போ டேரெக்டாக நம்ம ஃபேப்ரிக்கில் வந்து நம்ம டிசைனை அப்ளை பண்ணுவோம். ஸோ இது வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட். இந்த ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் வந்துட்டு நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் நம்மளோட டிசைனில் இல்லாமல் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பிளேசஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நம்ம ஜிக்ஸாக் டிசைன் போடுறோம், ஒரு சர்க்கிள் டிசைன்ஸ் போடுறோம், ரொம்ப மைனூட்டான ஒர்க் இல்லாமல் ஓரளவுக்கு மேலோட்டமாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பிளேசஸ்லாம் நம்ம வந்துட்டு இந்த ஃப்ரீ ஹேண்ட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம். பட் எல்லா பிளேசஸ்லையும் நம்ம இந்த ஃப்ரீ ஹேண்ட் மெத்தட் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா சம்டைம்ஸ் நம்மளோட டிசைனில் வந்துட்டு மைனூட்டான ஒர்க்ஸ்லாம் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம ஃப்ரீ ஹேண்டில் டேரெக்டாக ஃபேப்ரிக்கில் நம்ம ட்ரா பண்ணும்போது சம்டைம்ஸ் நம்ம மிஸ்டேக் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு நம்ம வந்து எரேஸ் பண்ணும்போது கிளாஸ் மார்க் பென்சில்ஸை ஃபேப்ரிக்கில் யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாக நமக்கு வந்து அழியிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 20% தான் நமக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி போயிட்டு நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம ரஃபாக ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு அந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்டில் ட்ராயிங் பண்ணிக்கலாம். இதே நம்ம ஒரு கஸ்டமருக்கு ஒரு ஒர்க் பண்ணி கொடுக்குறோம், அந்த மாதிரி ஒரு பிளேஸ்லலாம் இருக்கும்போது நம்ம வந்துட்டு அப்போ வந்து ஃப்ரீ ஹேண்டை வச்சு நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நம்ம செகண்ட் மெத்தடில் யூஸ் பண்ணுறோம். இந்த செகண்ட் மெத்தட் ஆஃப் ட்ரேசிங்கில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டிசைனை வந்து நம்ம பேப்பரில் ட்ரா பண்ணி எடுத்துகிறோம். ஸோ பேப்பரில் ட்ரா பண்ணி எடுத்துட்டு இந்த டிசைனை நம்ம பேக் சைடில், இந்த பேப்பருக்கு பேக் சைடில் நம்ம கார்பன் ஷீட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கார்பன் ஷீட்ஸை வந்து ஃபேப்ரிக்கில் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த டிசைனை ட்ரேஸ் பண்ணுவோம். நம்ம வந்துட்டு இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணும்போது ஃப்ரீ ஹேண்டில் வரைகிறத விடவே இதில் வந்து டிசைன் வந்து பெட்டராக வரும். பட் இதுலேயுமே ஒரு ட்ராபேக் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிசைன் ட்ரா பண்ணுறோம் இல்லையா, ஸோ டிசைன் ட்ரா பண்ணிவிட்டு நம்ம பேக் சைடில் வந்து நம்ம கார்பன் ஷீட்டை வச்சு தான் ஒர்க் பண்ண போகிறோம். ட்ரேஸ் எடுக்க போகிறோம். ஸோ ட்ரேஸ் எடுக்கும்போது அந்த டிசைனில் நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோம், ஃபார் எக்ஸாம்பிள் மேலே ஏதாவது டிசைன் நம்ம வந்துட்டு மிஸ்டேக் பண்ணி ட்ரா பண்ணிட்டோம், அந்த ட்ரேசிங் பண்ணும்போதே ட்ரா பண்ணிட்டோம்னா கீழேயும் அதோட மார்க்கிங் வந்து நமக்கு வந்து விழுந்துடும். ஸோ அதை வந்துட்டு நம்ம வந்து ரிமூவ் பண்ண முடியாது, எரேஸும் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த செகண்ட் மெத்தடில் இருக்க ஒரு ட்ராபேக். ஏதாவது ஏன்னா நம்ம கார்பன் பேப்பர் தான் வச்சு பண்ணுறோம் இல்லையா, ஸோ கார்பன் பேப்பர் வச்சு பண்ணாலுமே வந்து அந்தளவுக்கு வந்து எரேஸ் ஆகாது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டிசைனை எப்படி நம்ம ட்ரேஸ் எடுக்கணும் அப்படி சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். நீங்கள் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணாலும் ஓகே தான், இல்லை காட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாலும் ஃபஸ்ட்டு ஃபேப்ரிக்கை ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ட்ரேசிங் எல்லாமே நம்ம வந்து பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக வரும், நம்மளோட ஒர்க்கும் கரெக்டாக அவுட்லுக் வரும். நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோன்னா கண்டிப்பாக மிஸ்டேக்காக தான் வரும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபேப்ரிக் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எந்த பிளேஸில் வந்துட்டு நம்ம டிசைன் போடணும் அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். நான் வந்துட்டு இப்போ இந்த பிளேஸில் போடலான்னு இருக்கேன். ஏன்னா நான் வந்துட்டு ரஃபாக தான் போடுறேன். ஸோ அதனால் எனக்கு எந்த பிளேஸில் வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் இப்போ ஒரு ஸ்லீவ்லலாம் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு நெக் போர்ஷன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நான் வந்துட்டு ஒயிட் கலர் கார்பன் ஷீட் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ நீங்கள் வந்துட்டு எல்லோ கலர் எடுக்கலாம், இல்லைனா ஒயிட் கலர், இந்த 2 கலர்ஸ் தான் யூஸ் பண்ணணும் கார்பன் ஷீட். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஏன்னா டீட்டெயில்ஸ் நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா நம்ம ஃபேப்ரிக்கில் வந்துட்டு ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அவ்வளோக்கா வந்துட்டு தெரியாது. இதே நம்ம டார்க் கலர்ஸோட கார்பன் பேப்பர்ஸ் இருக்கும் இல்லையா, லைக் ப்ளூ கலரு, பிளாக் கலர், அந்த மாதிரி கலர்ஸ்லாம் எடுத்து ஒர்க் பண்ணும்போது நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவுமே ஆடாக தெரியும். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி லைட் கலர்ஸ் வந்து நம்ம கார்பன் ஷீட்ஸ் வந்து யூஸ் பண்ண சொல்கிறோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம டேரெக்டாக இதுதான் வந்துட்டு கார்பன் ஷீட்டோட ரைட் சைடு. ஸோ இதை வந்துட்டு நம்ம ஃபேப்ரிக்கோட ஃபேஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஓகேவா, ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து கார்பன் ஷீட்டோட பேக் சைடு. ஸோ இந்த ஷீட் மேலே நம்ம என்ன டிசைன் ட்ரா பண்ண போகிறோமோ இதை அப்படியே நம்ம எந்த பிளேஸில் ட்ரா பண்ணணும் எல்லாம் செலக்ட் பண்ணி கரெக்டாக செக் பண்ணி நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிடுறோம். இப்போ நான் வந்து இந்த பிளேஸில் தான் ட்ரா பண்ண போகிறேன். கொஞ்சம் நீங்கள் எப்படி சைஸை நீங்கள் உங்களுக்கு எந்த பிளேஸில் வேணுமோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறதுனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம கரெக்டாக வச்சுருக்கோமான்னு நம்ம செக் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பெல் பின்ஸ் இருக்கும் இல்லையா, பெல் பின்ஸை வச்சு இந்த எட்ஜஸ்லலாம் நம்ம வந்துட்டு பின் பண்ணிடுறோம். ரொம்ப ஜாஸ்தியாக பின் பண்ணக்கூடாது. லைட்டாக சென்டரில் நம்ம பிடிச்சிட்டு லைட்டாக இப்படி தேய்ச்சிட்டே வந்து இந்த கார்னரில் ஒரு பின் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த சைடு வந்து லைட்டாக அப்படி தேய்ச்சிட்டு வந்து இந்த சைடு ஈவன் பண்ணணும் இல்லையா, ஸோ ஈவன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு
ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இல்லை அப்படின்னா நீங்கள் பின் பண்ணாமல் பேப்பர் வெயிட் இருக்கும் இல்லையா, ஸோ பேப்பர் வெயிட்ஸ் வந்துட்டு நீங்கள் பேப்பர் மேலே வந்துட்டு கரெக்டாக லெவல் பண்ணி நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரா பண்ணலாம். அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து ட்ராயிங் வந்துட்டு நம்ம பாதியில் ஏதாவது விட்டுட்டு போனோம் அப்படின்னாலுமே அது வந்து டிசைன் வந்து சேஞ்ச் ஆகாது. ஏன்னா ட்ரேசிங் பண்ணும்போது நம்ம அதை கையெல்லாம் ஆட்டாமல் அசைக்காமல் வச்சு கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து ஒர்க் வந்து ஃபினிஷிங் நீட்டாக வரும். இல்லைன்னா நம்ம ஒர்க் பண்ணும்போது பாதி ஒரு ஹாஃப் ஆஃப் தி டிசைன் நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக அப்படி மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாலுமே நம்மளோட கீழே இருக்க ட்ரேசிங்கோட ஃபினிஷிங் வந்து நல்லா வராது. ஸோ டிசைன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நகர்ந்துரும். இதெல்லாம் ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு சொல்கிறேன். இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த எட்ஜஸில் சைட்லலாம் பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். இப்போ வந்துட்டு நான் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஸோ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரொம்ப அழுத்திலாம் வந்துட்டு கையை வந்து ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது ஃபேப்ரிக்கில். ஏன்னா ஃபேப்ரிக் வந்து நம்ம ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த நேரத்தில் நம்ம வந்துட்டு ப்ரெஷர் கொடுத்து ஒர்க் பண்ணும்போதோ இல்லை ட்ரேஸ் எடுக்கும்போதோ ப்ரெஷர் கொடுத்து பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபேப்ரிக் வந்து லூஸ் ஆகிடும். இப்போ இது மேலே நம்ம ட்ரேஸ் எடுக்கிறது இது மாதிரி பென்னோ இல்லை ஏதோ ஒரு பென்சில்ஸ் அந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இது மேலே ட்ரேஸ் எடுக்க போகிறதா ட்ரா பண்ண போகிறோம். இந்த டிசைன் மேலேயே அப்படியே நம்ம ட்ரா பண்ண போகிறோம். நம்ம கொஞ்சம் நகர்த்திட்டோம் அப்படின்னாலுமே நமக்கு வந்துட்டு இதாகிடும். நீங்கள் வந்து இந்த ஷார்ப்பாக இருக்க மாதிரி லைக் டிப் பென்சில்ஸ்லாம் இருக்கும் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி பால் பாயிண்ட் பென்ஸ் அந்த மாதிரி எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எட்ஜ் வந்துட்டு கொஞ்சம் நல்லா வந்துட்டு பிளெண்ட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஃபேப்ரிக் இந்த பேப்பர் வந்துட்டு உங்களுக்கு டேமேஜ் ஆகாது. நெக்ஸ்ட்டு நீங்கள் இதே டிசைனை கூட வேறு ப்ளேஸில் வச்சு கூட நீங்கள் ட்ரேஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஷார்ப்பாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹோல்ஸ் விழுந்துடும். அதாவது இந்த டிசைன் வந்து டேமேஜ் ஆகிடும். அப்போ வந்துட்டு நம்ம திருப்பி யூஸ் பண்ண முடியாது. அகைன் நம்ம டிசைன் வந்து திருப்பி நம்ம வந்து இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் இந்த ட்ரீ டிசைன் வந்துட்டு ஃப்ரீ ஹேண்டில் தான் ட்ரா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு டிசைன் வந்துட்டு நெட்டில் கூட எடுத்துக்கலாம். ஸோ நெட்டில் எடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ சைஸில் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் வந்து ரீசைஸ் பண்ணி நீங்கள் வந்து டிசைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது எப்படி சொல்கிறதுனா, இப்போ இது ஒரு 5 இன்ச்சுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வந்துட்டு ஒரு நெட்டில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, பட் உங்களோட டிசைனுக்கு வந்துட்டு ஒரு 8 இன்ச்சு ஒரு 9 இன்ச்சு அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் வந்துட்டு அந்த டிசைனை வந்து ரீசைஸ் பண்ணணும். அதாவது பெருசு பண்ணணும். ஏன்னா 5 இன்ச்சில் இருக்க டிசைனை நீங்கள் 8 இன்ச் 9 இன்ச்சுக்கு டிசைன் வந்து பெருசு பண்ணால் தான் உங்களோட ஒர்க்குக்கு நீங்கள் ஃபினிஷிங் கரெக்டாக கொண்டு வந்து இந்த டிசைனை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக டிசைனை பெருசு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ பிகினர்ஸ் வந்துட்டு ட்ராயிங்கில் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணாமல் நீங்கள் ஒர்க் எப்படி பண்ணுங்கிறதுல பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே பெட்டராக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பேப்பரை எடுத்துகிட்டு லைட்டாக செக் பண்ணிக்கிறோம். எல்லாமே ஃபினிஷ் பண்ணியிருக்கோமா, நம்மளோட ஒர்க் எல்லாமே ட்ரா பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம டிசைனையும் ட்ரேசிங் பேப்பரையும் வந்துட்டு ரிமூவ் பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம செகண்ட் மெத்தடில் வந்துட்டு நம்மளோட டிசைன் வந்து ட்ரேஸ் எடுப்போம். பிகினர்ஸ் வந்துட்டு இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம டேரெக்டாக ஃபேப்ரிக்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் ட்ரேஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, பட் அப்படி அவங்க பண்ணாமல் டேபிளில் நார்மலாக வந்துட்டு டேபிள் இருக்கும் இல்லையா, ஸோ டேபிள்ஸில் வந்து இந்த ஃபேப்ரிக்கை போட்டு ட்ரேஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபேப்ரிக்கை வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, இந்த டிசைன் வந்துட்டு இந்த மாதிரி ஈவனாக இருக்காது. நமக்கு வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு இழுத்துட்டு அங்கங்கே வந்துட்டு கர்வ் லைன்ஸ் வந்த மாதிரி ஆகிடும். ஸோ டிசைன்
ப்ராப்பர் டிசைன் வந்து நமக்கு இருக்காது. ட்ரேசிங்கில் இருக்க இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மெத்தட் வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் மெத்தட் வந்துட்டு நமக்கு ப்ரொஃபஷனல் மெத்தடில் இருக்கும். அந்த ப்ரொஃபஷனல் மெத்தட் ஆஃப் ட்ரேசிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு அப்போ வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.